சக்சேனான்னு ஒரு படம். வானத்தில் முதலில் பறந்த இந்திய விமானப்படையை சார்ந்த ஒரு பெண். அவ பேர் குஞ்சன் சக்சேனா. ஸ்ரீதேவி மேடத்துடைய பொண்ணு நடிச்சிருக்காங்க, ஜான்வி. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம், ஹிந்தி ஃபில்ம். கீழே சப்டைட்டிலோட நீங்க பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் படம். ரொம்ப குண்டா இருக்கு அந்த பொண்ணு. ட்ரை பண்றா, நாம் பறக்கணும் அப்படின்றா, போறா வர, அந்த ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இருக்கு. கடைசியா ரிஜெக்ட் பண்ணப்படுறா, மறுபடியும் வெயிட்டை குறைக்கிறா, போறா, ஜாயின் பண்ணிட்டா. இப்ப கிளைமேக்ஸ் பாருங்க. இங்க யாராவது அப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறீங்களா? இல்ல தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்கள் குழந்தைக்கு இந்த ஸ்மார்ட்னஸ் சொல்லி தரீங்களா? வெறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5 விஷயம் சொல்றேன். சாதிக்கணுங்கிற வெறி இருக்கணும், வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும். எல்லாம் சாதிச்சிட முடியாது. வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும். எல்லாத்தையும் மாற்றி சிந்திக்கின்ற அந்த மனப்பான்மை இருக்கணும். விளைவுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளணும், தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த 5 மேட்டர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட்னஸ் வரும். இந்த 5 விஷயம் இருக்கா? நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் வளர்கிறார்கள். நம் சொல் கேட்டு வளர்வதே இல்லை. நம்ம பார்க்குது, இப்படி பார்த்துதான் வளருது. அவ கடைசியா செலக்ட் ஆயிட்டாங்க. 4 பேர் செலக்ட் ஆறாங்க. 4 பேர்ல 2 பேருக்கு தான் வாய்ப்பு. 4வது மாடிக்கு பயிற்சி கூட்டு போறான். 4வது மாடியில வெளியில இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஒன்னொன்னா வெளியில வருது. அதுல ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு, இவ தான் ஜெயிப்பா, இவ தான் தி ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு பேர் போடுற ஒரு பொண்ணு. அவ போறாங்க உள்ள. குஞ்சன் சக்சேனா உட்கார்ந்துருக்கா. எல்லா டீச்சர்கிட்டையும் திட்டு வாங்குற பொண்ணு உட்கார்ந்துருக்கா. முயற்சி செஞ்சு தோப்பா, முயற்சி செஞ்சு ஜெயிப்பா, தோப்பா, முயற்சி செஞ்சு ஜெயிப்பா, அந்த மாதிரியான பொண்ணு. இந்த ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டே வந்துடுறாங்கல்ல, லைஃப் கஷ்டம் அவங்களுக்கு. தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு வராங்களா, அவங்கள தோக்கடிக்கவே முடியாது. நீங்க ஒரு லெவல்ல வந்து நின்றுடுவாங்க. அதை எனக்கு சொல்லி கொடுக்குறான் அந்த பொண்ணு. மேல ஏறா, 4வது மாடி. 4வது மாடியில ஒரு ஜன்னல் அப்படி திறந்து விடுறாங்க. திறந்து விட்ட உடனே ஃபர்ஸ்ட் பொண்ண சொல்றாங்க, கிளைம். அவர் அப்படி நிக்கிறார் அந்த மாஸ்டர். கிளைம் அப்படின்ன உடனே நம்ம மேல ஏறிட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸ்ல, ஏர்ஃபோர்ஸ்ல, டிஃபென்ஸ்ல ஆர்டர் உடனே கேட்கணும்ல. ஜம்ப். 4வது மாடியில கீழே குதிச்சா கால் உடைஞ்சிரும், லைஃபே போயிடும். ஜம்ப் பண்ண உடனே அப்படி பார்க்கறா, டைம் பார்க்கறாரு. ஐ குவிட். அவ சொல்லிட்டா, போயா குதிச்சு காலை உடைச்சிக்கிறத விட நான் ஒழுங்கா என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு குவிட் ஆயிட்டா. குஞ்சன் சக்சேனா ஏறுறாங்க, நிக்கிறா. கிளைம் அப்படின்னு நிக்கிறா. அந்த குழந்தை என்னமா நடிச்சிரு தெரியுமா? முகம் வந்து கண்ணெல்லாம் அப்படி துடிக்குது அவளுக்கு. நிக்கிறா. ஜம்ப் அப்படின்ன உடனே கீழே பார்க்குறோம், அதோட பாதாளம். அப்படியே அவன் டைம் லிமிட் போயிட்டே இருக்கு, தெரியுது. 5 செகண்ட்லக்குள்ள செய்யணும். அப்படியே அபோட் டர்ன் பண்ணி ரூம்ல குதிச்சிட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜம்ப் தான், ஜம்ப் அவுட் கிடையாது. ஜம்ப் அவுட் கிடையாது. ஸ்மார்ட்டா இருங்க. ஸ்மார்ட்டா இருக்கிறது தான். புத்தன் ஸ்மார்ட்டா இருந்தான். அந்த ஸ்மார்ட்னஸ் அவனுக்கு வந்துருச்சு. அதனால் தான் அவன் உட்கார்ந்த மரம் போதி மரம் என்ற புகழ் பெற்றது. நான் ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு டீச்சரா, ஒரு குழந்தைய ஒரு டீச்சர் அடையாளம் காட்ட முடியாதுங்க. டீச்சர் தாங்க, குழந்தை தாங்க டீச்சர் அடையாளம் காட்ட. ஷீ இஸ் தி பெஸ்ட் டீச்சர். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தி கிடையாதுங்க, பெஸ்ட் டீச்சர்னு ஒருத்தி இருக்கிறா. பெஸ்ட் புக்குன்னு ஒண்ணு இருக்கு, பெஸ்ட் ரீடர்னு யாரும் கிடையாது. தேடி போங்க.